அனகாபுத்தூர் சாந்தி நகர் பகுதி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் எங்களுக்கு மீண்டும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குடியமர்த்தி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து வீடுகளை இடித்த தினத்தை துக்க நாளாக கருதி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீருடன் வருத்தம் தெரிவித்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் சாந்தி நகர் பகுதி மக்கள் ஆற்றங்கரையோரம் வசிப்பதால் அப்பகுதி நீர்நிலை ஆக்கிரமிப்பு என கூறி சென்ற ஆண்டு மே மாதம் சுமார் 700 வீடுகளை காலி செய்து அப்பகுதி மக்களை தைலாவரம் கீரப்பாக்கம் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடியிருக்குமாறு அப்புறப்படுத்தினர். பல ஆண்டுகளாக வாழ்ந்த வீடுகளை இடித்த தினத்தை முன்னிட்டு தைலாவரம் கீரப்பாக்கம் குடியேறிய மக்கள் அனகாபுத்தூர் சாந்தி நகர் பகுதிக்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது போல பல ஆண்டுகள் வாழ்ந்த தங்களது இடிந்த வீட்டை தரைமட்டமாக்கிய இடத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருத்தம் தெரிவித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுகையில், மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துறோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு கொடுத்த இடம் சரி கிடையாது. எங்களுக்கு எதுக்காக எடுத்தாலும் அதுக்கு ஒன்று ரீசனும் சொல்லலை, என்ன காரணம்னு சொல்லலை. அதனால இன்னைக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி எங்களோட நினைவஞ்சலி மாதிரி நாங்கள் செலுத்துறோம். எங்களை எதுக்கு எடுத்தாங்கன்னா இந்த காசாக்கிரமங்கள் தான் எடுத்தாங்க. எங்களுக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. இப்போ போன ஆட்சி எப்படி இருந்ததோ சரியில்லை. இந்த வாட்டி வந்திருக்க முதலமைச்சர் எங்களுக்கு நல்லதா நடக்கணும், நல்லது செய்யணும். இதை பார்த்துட்டு அவரு எங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல செய்தி சொன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவோம். நாங்க எங்க இடத்த எங்களுக்கு கொஞ்சம் மீட்டு கொடுங்க. எங்க இடம் எதனால எடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டு அராஜகமா அடிச்சு எங்களை ஒரு தப்பு செஞ்சா எப்படி வேன்ல ஏத்துவாங்க அந்த மாதிரி எங்களை அந்த வண்டியில ஏத்தி தூக்கிட்டு போயிட்டு அங்க போட்டாங்க. எங்க வாழ்வாதாரமே அழிச்சிட்டாங்க. எங்களுக்கு 20 வருஷம் எங்களை பின்தங்கி வச்சிட்டாங்க. எங்களுக்கு எங்க வீடு எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன். பசங்க படிப்பு எதுவுமே இல்லாம இன்னைக்கு நாங்க நடுத்தேர்ல நிக்கிறமே நிக்க வச்சிட்டாங்க. இன்னையோட 1 வருஷம் ஆகுது. யாரும் நாங்க போக மாட்டோம் சொல்றதுக்கு எங்களை அடிச்சு எங்களை புட்படுத்தி வண்டியில ஏத்துனாங்க. நீங்க நாங்க குடுக்குற வீட்டுக்கு தான் நீங்க போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு எங்களை அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. எங்களுக்கு இந்த முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவரை தான் நாங்க நம்பி இருக்கோம். எங்களுக்கு அவரை விட்டா வேற யாரும் இல்லை. எங்களோட கோரிக்கை அவர் ஏற்றுக்கணும். எங்க இடம் எங்களுக்கு வேணும். படிப்பு எல்லாமே போச்சு. எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. எங்ககிட்ட கரண்ட் பில்லுலேருந்து வீட்டு வரிலேருந்து எல்லாமே இருக்கு. எதனால எடுத்தாங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. முதலமைச்சர் எங்களுக்கு இது ஒரு நல்ல வழி கட்டணும். தனியா பிரிச்சு போட்டு சிட்டிசன் கடை மாரி அப்படியே பல்ல நோண்டி பச்சிட்டு இருக்கலாம். எங்களை தனித்தனியா பிரிச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சு எல்லாருமே சின்ன பெண்ணுமா ஆகிட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் உருவாகி எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் எங்களுக்கு. எங்க பசங்க எல்லாமே மூலிகை சூர்த்தாங்க மாதிரி உடச்சி செதற வச்சுட்டாங்க. கீரைப்பாக்கமும் தைலாவரமும் எல்லா இடத்துலயும் கஞ்சா அடிக்கிற இடம் அந்த ஃபுல்லா கிர்சு. அந்த கீரைப்பாக்கன்ற ஏரியா ஒரு ஊரே இல்ல. சுத்தி கண்ணு கண்ட தூரம் வரைக்கும் ஒரு ஊருன்றதே கிடையாது. ஃபுல்லா கிர்சல் எங்களை எத்துமே போட்டு அந்த ஊரை உருவாக்கிறாங்க. அந்த ஊருன்றது அட்ரஸ் காமிச்சுக்கிறாங்க. எங்களை எத்துமே போட்டு அந்த இடத்துல போட்டு எங்க குழந்தைங்க அந்த இடத்துல எங்க எப்படி வரும், டியூஷனுக்கு எப்படி வருவாங்க, ஸ்கூல் போன எப்படி போனோம். நாங்க போனது பிறகுதான் பஸ் வசதியா பண்ணி கொடுத்தாங்க அந்த கீரைப்பாக்கன்ற ஊர்ல. இது வரைக்கும் அந்த கீரைப்பாக்கம் எங்க இருந்தே தெரியாது, மக்களுக்கும் தெரியாது அந்த கீரைப்பாக்கம் எங்க இருந்தே. அது 6 மாடி 7 மாடி லிப்ட்ல இருந்து போட்டு அந்த லிப்ட் ஆஃப் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் எங்க பசங்க நடுவுல போனாலும் எங்க போனாலும் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல போட்டு சித்திரவதை பண்றாங்க. ஒரு திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா கூட வராது. அந்த அளவுக்கு லாங் கீரைப்பாக்கன்ற ஏரியா. ஒரு டவர், ஒரு போன், ஒரு எமர்ஜென்சினா ஒரு போன் பண்ண முடியாது. எதுவுமே தெரியாதுப்பா. இந்த மாதிரி சித்திரவதை பண்றாங்க. சார் விஜய் சார், உங்களை நன்றியா கேட்டுக்கிறேன். எங்க உங்க அக்கா தங்கச்சி மாரி எங்களை எல்லாரும் ஒரே இடத்துல வாழ வைங்க சார். இந்த இடத்துல எங்களுக்கு வாழ வைங்க சார். எங்க குழந்தைங்க எல்லாம் ஒன்னா வரணும் சார். ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து ஓட்டை இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட். இதே நீர்நிலை புறம்போக்கில் தான் காசா கிரவுண்ட் இருக்கு. ஏன் அதை மட்டும் எடுக்கல? என்ன காரணம்? அப்ப அந்த ஆட்சிலாம் எடுக்கல. அப்ப நாங்க மட்டும் இந்த ஏழை எளிய மட்டும் நாங்க இழிச்சவையா உங்களுக்கு? எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும். ஏதாவது இந்த ஓட்டை ஐடி ரேஷன் கார்டு எல்லாம் இது கொடுத்தாங்க. வரிபில இருந்து எல்லா வீட்டு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த வீடு எங்களுக்கு நினைச்சு நிற்கணும். இந்த கீரைப்பாக்கத்தை கொடுத்தாங்க, தைலாவரத்தை கொடுத்தாங்க. அந்த வீடு எங்களுக்கு தேவையில்லை. அந்த வீடை எடுத்து எங்களுடைய இடமே எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு இதே போன ஆட்சியில இவ்வளவு அராஜகம் பண்ணாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். விஜய் அண்ணா முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். அக்கா தங்கச்சி மாதிரி எங்களுக்கு இருந்து ஒரு நல்லது பண்ணணும். என் பசங்களுக்கு தாய்மாமனார் சீரர்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்கணும். விஜய் அண்ணா எம்எல்ஏ எல்லாருமே எங்களை பார்க்கணும். 700 வீடு நாங்க இருக்கிறோம். எங்க சாந்தி நகர்ல, காரிமல் நகர், மூகாமை நகர் எல்லாருமே நாங்க 700 1500 வீடு நாங்க இருக்கிறோம். ஏன் எங்களை என்ன காரணத்தால எடுத்து போட்டாங்க?
ஆர்டர் கேஸ் ஆர்டர் வச்சு எடுக்கிறது பொய்யான ஆர்டர். என்ன காரணம் எங்களுக்கு தெரியணும். ரேஷன் கடை இருந்து புறம்போக்கு கடைன்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த புறம்போக்கு கடை எதுக்கு எடுத்தாங்க? காசு அக்கௌண்ட் எடுக்க வேண்டியதானே? காசு அக்கௌண்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் அப்போ மக்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணதான் சொல்றாங்க. ஏன் அந்த மக்களை அழிக்கிறாங்க? இந்த அரசாங்கம் 50 வருஷமா நாங்க இருக்கிறோம். அப்ப 50 வருஷம் முன்னாடியே வந்து புறம்போக்கு கடைன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு புறம்போக்கு கடை சொல்லல? அப்பெல்லாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வசதி இருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்கல்ல. எங்களுக்கு இந்த ஆட்சியில் வந்து நல்லது நடக்கணும். விஜய் அண்ணா பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். எங்களை வந்து பார்க்கணும். நாங்கள் விஜய் அண்ணா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். 3 தலைமுறைக்கே இங்கே வாழ்ந்துட்டோம். இங்கே வாழ்ந்து இங்க இந்த உலகம் தவிர எங்குமே தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கதான். எங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு தான் போறாமல இந்த மாரி ஒரு கட்சி கூட அன்னைக்கு எதிர்பார்க்கறல. நாங்க இந்த விஜய் சார் அன்னைக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் வந்து யாருமே எந்த கட்சிக்காரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு இந்த சார் வந்து விஜய் சார் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க தான் நாங்க எல்லாருமே அவர் பக்கமா இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு அவருக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம். அவரு எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களை நெல் எடுத்து வச்சா போதும். எங்களுக்கு எங்க பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு போறாங்க. நாங்க நைட்டு 1 மணிக்கு இறங்கினா கூட இங்க வந்துருவோம். நாங்க தனியா அந்த ஊர்ல போய் நாங்க வர முடியுமா? கெஞ்சா போதை பொருள் எல்லாமே இருக்கிறாங்க. குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை அங்க விட்டுட்டு நாங்க வர முடியல. எங்க பெண் குழந்தைங்களை நாங்க எங்க விட்டுட்டு நாங்க பாதுகாப்பா நாங்க வேலைக்கு வருவோம். எங்க 2 பேரும் ஆம்பளை மட்டும் 2 பேரும் வேலைக்கு போனாதான் நாங்க கஞ்சி கொடுக்க முடியும். அங்க வந்து நாங்க ஒரு ஆள் வீட்டுல இருக்கணும், ஒரு ஆள் வேலைக்கு போனோம். அந்த நிலைமையில தான் இப்ப எங்களுக்கு அங்க இருக்குது. ஒரு ஆள் சம்பாதிச்சு இந்த காலத்துல நாங்க பழைப்பு நடத்த முடியாது. இங்க இருந்தாக்கா 2 பேருமே வேலைக்கு போவோம். குழந்தைங்களை தராமலும் விட்டுட்டு அங்க விட்டு வர முடியல எங்களால. எங்களுக்கு நல்லது பண்ணணும் சார் விஜய் சார். ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்களுக்கு காசு போடுறது சொன்னீங்க, அது வேணாம். பஸ் வசதி எதுவும் ஃப்ரீ பஸ் எதுவுமே வேணாம். எங்களுக்கு எங்க இடத்த மட்டும் மீட்டு கொடுங்க போதும். அது போதும். எங்களுக்கு எங்க இடம் தான் முக்கியம். எங்க இடம் தான் வேணும். எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம் தான் முக்கியம். எங்க இடம் வேணும். இது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நாங்க வைக்கிறோம். வேற ஒன்றும்